தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான என வறுமை உடன்பிறப்புகளே, பல்லாவரம் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வந்திருக்கிற தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான தேர்தல்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்றது இல்ல. ஏன்னா இது மக்களுக்கான தேர்தல். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க மக்களுக்கு எதையுமே செய்யல. அதாவது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு செஞ்சா கூட போறோம்னு நினைக்கிறவனா, அத அவங்க சரிவர செய்யல. அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு எதுக்குமே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல. சரி, பெண்களுக்கு ஏதாவது தொழில் செய்யறதுக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல். நீங்க வாக்களிக்கும் போது சிந்திச்சு வாக்களிக்கணும். அவங்க நினைக்கிறாங்க டோக்கன் கொடுத்துருவோம், ஒரு 8000 ரூபாய்க்கு சாமான் போய் வாங்கிக்குவாங்க, பெண்களுக்கு பிடிக்கும், அப்ப நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு துரோக குரூப் இருக்கு. நான் முதலமைச்சர் ஆக்கிட்டு போனேன்ல, என்னையே தூக்கி கசைக்கு பேப்பரை போடுற மாதிரி வெளில போட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. அந்த குரூப் என்ன பண்ணுது, துரோக குரூப் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுது, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்போம், 10,000 ரூபாய் பணம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. நான் 2 பேர்ட்டையும் என்ன கேட்கிறேன், 2 பேருமே ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தவர், ஒருத்தர் இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. நீங்க இப்படி பொறுப்பு கட்டத்தனமா நீங்க இத கொடுத்துட்டு எப்படியாவது வாக்க வாங்கிட்டு நம்ம திருப்பி உட்கார்ந்துருவோம் ஆட்சியில. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் டோக்கன் கொடுக்கலாமா வேற எதுவும் கொடுக்கலாமான்னு அப்ப யோசனை பண்ணிக்குவோம். அதுக்கு முன்ன உங்களை எல்லாம் திருப்பி பார்க்க மாட்டாங்க, திருப்பி தேர்தல் அப்பதான் பார்ப்பாங்க. இது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும், உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அந்த வேலை தான் அரசாங்கம் பண்ணணும். சினிமா கொட்டையில டிக்கெட் கொடுக்கற மாதிரி டோக்கன் கொடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அது தேவையும் இல்லை. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, 5 வருஷத்துக்கு 60 மாசத்துக்கு நீங்க ஒரு 8000 ரூபாயில நீங்க என்ன பண்ணிடுவீங்க, சாப்பிட வேணாமா, உங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட வேண்டாமா, அதுக்கு உண்டான சம்பாத்தியம் வேணாமா உங்களுக்கு, அததான் இவங்க செஞ்சு கொடுக்கணும். அவங்க அதை உருவாக்கி கொடுத்துட்டா போறோம், நீங்க வேலையை செஞ்சு நீங்க பொழைச்சிருவீங்க. அதுக்கு வழிய காணும். ஆனா நாங்க டோக்கன் கொடுக்கறோம், ஃப்ரிட்ஜ் கொடுக்கறோம், 10,000 ரூபாய் கொடுக்கறோங்கிறாங்க. சரி, இந்த பணம் எங்க இருந்து வருது, அவங்க அப்பா வீட்டுல இருந்து வரல, உங்கள்கிட்ட இருந்து வாங்குற வரி பணம் தான். திருப்பி என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி ஒரு 10 லட்சம் கோடிய கடனை போடு, வாங்கிட்டு கொடுத்துடலாம் அப்படிம்பாங்க. எதுக்காக சொல்றேன்னா, 12 லட்சம் கோடி இப்ப கடன்ல இருக்கு தமிழ்நாடு அரசு. 12 லட்சம் கோடி. அதுக்கு மாதத்துக்கு 7,000 கோடி வட்டி மட்டும் கட்டுது. இந்த சிக்கனமா நடத்தி பண்ணா இதை தவிர்த்திருக்கலாம். அம்மா செஞ்சாங்க, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் அம்மா வச்சுக்கல, இவ்வளவு கடன்லாம் வச்சுக்காம இருந்ததுனாலதான் உங்களுக்கு மிக்சி கொடுக்க முடிஞ்சது, கிரைண்டர் கொடுக்க முடிஞ்சது, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உள்ள சாமான் கொடுக்க முடிஞ்சது. சிக்கன நடவடிக்கை எப்படி பெண்கள் வீட்டுல எடுக்கிறீங்களோ அதே போலதான் அரசாங்கமும். இது வீடளவுல செய்யறோம், அரசாங்கங்கிறது பெரிய அளவுல செய்யறோம், அவ்வளவுதான். அத அம்மா சிக்கனத்தை மேற்கொண்டு செஞ்சதுனாலதான் அம்மா இதெல்லாம் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, இதெல்லாம் அப்படி வந்ததுதான்.
சிக்கனப்படுத்தினா எல்லாம் செய்யலாம். மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு செய்யலாம், நடுத்தர மக்கள் வரைக்கும் நம்ம செய்ய முடியும். ஆனா இவங்கெல்லாம் சிக்கனத்தை பத்தி எல்லாம் எந்த ஊருங்கிறாங்க, கடனை வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நிலைமையில உங்க தலையிலயும் 2 லட்சம் கடை, என் தலையிலையும் 2 லட்சம் கடை. 8 கோடி பேர் இருக்கிறோம். 8 கோடி பேருக்கும் அந்த கடனை பிரிச்சு பாத்தீங்கன்னா 2 லட்சம் வரும். இதோட நிக்குமா? இவங்க திருப்பி வந்தாங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு 10 லட்சம் கோடி வாங்குவாங்க அவங்க. அந்த மாதிரியாதான் இவங்க அரசாங்கத்தை நடத்துற விதம். 7 முறை முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டு வந்தாரு. என்ன கேட்டா அதுவே அனாவசிய செலவு. எது நிறுவனத்தை கொண்டுட்டு வரல, யாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கல. போன தேர்தல் அறிவிப்புல என்ன சொல்லியிருந்தாரு, 6 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், இளைஞர்களுக்கு 6 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம்னாரு. யாருக்கும் கொடுக்கல. இதெல்லாம் சும்மா கதைய சொல்லிட்டு இந்த ஒரு நாளைக்கு நடிச்சுட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிடணும். போய் பவர்ல அரசாங்கத்துல உட்காந்துக்கணும். அப்புறம் அந்த இயற்கை வளங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூறையாடுறது. எப்படி சூறையாடணுமோ அவ்வளவு எடுத்து அந்த பணம் வேற இடத்துக்கு போயிடுது, அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது. அதனால ஜனங்களுக்கு இது குடிநீர் பிரச்சனையா செஞ்சு கொடுக்க முடியல, ரோடா போட்டு கொடுக்க முடியல, லைட்டா போட முடியல. இதுதான். இதே மாதிரி இந்த மாதிரி கடை வச்சிருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் அவங்க சொந்தமா முதல் போட்டு சொந்தமா கடை வச்சிருக்காங்க. அவங்களையும் நிம்மதியா வாழ விடுறது இல்ல. எல்லாருக்கும் வரிய கூற போடுறது. வரிய கூற போட்டு கட்டு, கரண்ட்டுக்கு கமர்ஷியல்னு போட்டு கட்டு அப்படின்னு அவங்களையும் சொந்தமா பிழைக்கிறவங்களையும் பிழைக்க விடுறது இல்ல. இதுதான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு மாற்று வேணும். அப்படிங்கறதுனாலதான் நான் இந்த அளவுக்கு புறப்பட்டு ஜனங்களுக்கு விவரமா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றது, இவங்க நாளைக்கு வர ஆரம்பிச்சுடுவாங்க. இன்னைக்கு சாயந்தரம் பிரச்சாரம் முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு நாளைக்கெல்லாம் இதான் வேலை. என்ன வருவாங்க, கொஞ்சம் வச்சுங்க, இத பார்த்து கொஞ்சம் ஓட்ட போட்டுருங்க அப்படின்னு கேட்க வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பேன். நான் என்ன சொல்றேன், கொடுத்தா வீடு தேடி கொடுத்தா வாங்கிக்கிங்க எல்லாரும். அவங்க வீட்டு பணம் இல்லது, அது அரசாங்கத்தோட பணம். அத வாங்கிக்கிங்க நீங்க. ஆனா வாக்க மட்டும் சரி, சின்னமா வந்துச்சீங்க, எடுத்து சொல்லுச்சு, நான் சொன்னது சரியா அப்படின்னு யோசிங்க. யோசிச்சு பார்த்துட்டு தென்னந்தோப்புல வாக்கு போடுங்க. இததான் நான் சொல்றது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்தோம்னா பெண்களுக்கு, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெளியூருங்கள்ல கிராம பகுதியில் உள்ளவங்களுக்கு கொல்லை வாசல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் இருக்கும். மெட்ராஸை ஒட்டி இருக்கிற இடத்துல அது இருக்காது. இங்க உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் தொழில கொடுக்கணும், அங்க உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க கொடுக்கணும். அதெல்லாம் ரெடியா தான் வச்சிருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால நிச்சயமா செய்வோம், நல்லதை செய்வோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க. இவங்களை திருப்பி திருப்பி கடன் வாங்கி உங்களை ரோட்ல விட்டுட்டு போறத நிறுத்திய ஆகணும். இப்ப இந்த சின்ன பசங்களுக்கு சும்மா இருக்காம ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தாகணும். உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை படிச்சுட்டு வேலை இல்ல அப்படிங்குதுன்னா அதுக்கு வேலைக்கு போறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணணும். அதை இல்லாம நம்ம வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் பொன் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய திட்டத்துல அவங்களுக்கு ஃப்ரீயா தொழில் பயிற்சி எல்லாம் கொடுக்கிறோம். எது அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த பயிற்சியை கொடுத்து அவங்க அதோட விட்டுறது இல்ல, அவங்கள அதை செய்ய வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளையும் செய்வோம். அதனால நான்லாம் அம்மாட்டையே வளர்ந்துட்டேன். அதனால இந்த பொய் பித்தலாட்டம் இந்த வேலையெல்லாம் நம்மள்ட்ட கிடையாது. எதா இருந்தா இப்ப கூட சொல்றேன்,
நான் இத உங்களுக்கு நான் தைரியமா சொல்லியிருக்கேன், இந்த திட்டங்களை நாங்க செய்வோம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இவங்க 3-4 விஷயத்துல அரசாங்க பணம் அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது. அத வர வச்சாவே உங்களுக்கு எல்லாம் செஞ்சிடலாம். இதான் அதுல விஷயமே. அத நான் வர வச்சிருவேன். வச்சுட்டேனாக்கா ஏழை மக்களுக்கு செஞ்சு விட்டு போயிடுவேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நிச்சயமா செய்வோம். அத இவங்க கிட்ட அது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஊருகள்ல எல்லாம் மலைப்பகுதிகள்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் ஆனா இந்த குரூப்ல இருந்துச்சுன்னா ஆட்சியில மழை அங்க இருந்துச்சான்னு கேட்கும் உங்க பிள்ளைங்களே உங்கள்கிட்ட. அந்த அளவுக்கு மரத்தை வெட்டி மலையை வெட்டி சூறையாயிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பணம் எல்லாம் அரசாங்கத்துக்கு வரல. அதனாலதான் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொன்னுல இருந்து பணம் வரல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மாக் அம்மா இருந்தப்ப 1 பைசா வெளில போகாது, கரெக்டா வரும் அரசாங்கத்துக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுல புரிஞ்சுக்கலாம். அதுல பெரிய அளவுல வர்றது அதுவும் அரசாங்க கஜானாவுக்கு வரமாட்டேங்குது, வேற எங்கேயோ போயிடுது. அதெல்லாம் நம்ம நடத்தி கொண்டு வரணும். திருப்பி கொண்டுட்டு வந்தா மக்களுக்கு தாராளமா செய்யலாம். இவ்வளவு கடை வாங்குற வேலையும் இல்லை. என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க அதுல நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. படிச்ச பசங்க இங்க இருக்கிறவங்க நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. என்னன்னா, டாஸ்மாக்ல இப்ப இந்த பாட்டில் விக்கிறாங்க. ஒரு 180 ml பாட்டில் 160 ரூபா. அம்மா இருந்தப்ப எல்லாம் அது 80 ரூபா. நல்லா கேளுங்க, 80 ரூபா கூட வச்சிருக்காங்க. சரி, அப்ப அரசாங்கத்துக்கு கூட பணம் வரணுமா, வர வேண்டாமா? வரணும். இது சாதாரண கணக்கு. அடுத்தது படிப்படியா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அந்த கேஸ் வர அட்டைப்பெட்டிகள் இருக்குல்ல, அதெல்லாம் முன்ன இந்த பழைய இது பேப்பருக்காரவங்க இவங்க எல்லாம் அம்மா இருந்தப்ப எல்லாம் அவங்க எல்லாம் வாங்கிக்குவாங்க. இப்ப அப்படி இல்ல. அந்த கடையில உள்ளதை எண்ணி அடுக்கி வைக்கணும். அது டாஸ்மாக்கு தான் போகணும். அதுல என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்தது சொல்றேன். அடுத்தது பாட்டில். அந்த பாட்டில பாட்டில்காரவங்க ரோட்ல இருக்கவங்க அவங்க எடுத்து அதை கொண்டு வித்துக்குவாங்க. இப்ப என்ன ஆர்டரே போட்டிருக்காங்க. என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, அந்த பாட்டிலையும் டாஸ்மாக் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி, இது இப்ப 2 மாசமா கொடுக்கறது இல்ல. இந்த சாதா ஏலப்பாளைய அதை எடுத்து விற்கும், அதுக்கெல்லாம் விடுறது இல்ல. திருப்பி இவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, ஆக அட்டை பெட்டி போயிடுது, திருப்பி பாட்டில் போயிடுது. இது ரெண்டையும் வச்சு அந்த கம்பெனிகள்ல தயார் பண்ற கம்பெனியில 2 அதிகாரிங்க டியூட்டியில 24 மணி நேரமும் இருக்கணும். அந்த அதிகாரிகளை திமுகவுக்கு வேண்டிய ஆளா போட்டுக்கிறது. போட்டுக்கிட்டு அங்க அவங்க மிஷினை ஓட்டி இந்த பழைய பாட்டில் எடுத்துட்டு போனாங்களா, பழைய அட்டை டப்பி போச்சா, அதுல நிரப்புறது. திருப்பி சீல் பண்ணி அந்த மேல போடுற மூடி மட்டும்தான் புதுசு போட்டுட்டு, இதுக்கு 1000 ரூபாய்ன்னு அரசாங்கத்துக்கு வரி அப்படின்னு 800 ரூபா 900 ரூபான்னு சீல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அதிகாரி கையெழுத்து போட்டாதான் அது லாரியில ஏற்றி வெளில போகும். அதிகாரியும் அவங்களுக்கு வேண்டியவங்களா போயிடுறாங்க. அதிகாரி அங்க இருக்கா உள்ளார இல்லையான்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். இது என்ன ஆகுது, அந்த முத்திர தீர்வை போடாம, அதாவது வரி கட்டாம நிறைய லாரியா வெளில போயிடுது. இந்த பணம் யாரு வீட்டுக்கு போகுது, எங்க போகுது? அதனாலதான் அரசாங்கத்துக்கு வருவாய் வரமாட்டேங்குது.
முழு வருவாய் வரமாட்டேங்குது. பேருக்கு கொஞ்சம் வருது, மீதி எல்லாம் பல கோடி எங்கேயோ போயிடுது. அதனால என்ன பண்றாங்க அவங்க, உடனே கடனை வாங்கி போடு, 4 பாலத்தை கட்டு, அதுல கமிஷனை வாங்கு. ஆனா உங்க தெரு வந்து ஒரு 1000 பேர் குடியிருக்கோம், அங்க 10 லைட்டு போட மாட்டாங்க. அந்த சின்ன ரோடு இருக்கும், அந்த ரோட்டை போட மாட்டாங்க. இதுதான் இந்த 5 வருடமா நான் பார்த்துக்கிட்டு வர்றேன் திமுக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்க வேலை. இதுல ஒரு கணக்கு பார்த்தா ஒரு 40,000 கோடிக்கு மேல வெளில போகுது வருஷத்துக்கு, டாஸ்மாக்ல மட்டும். இப்படி போறதுனால சுத்தமா அரசாங்கம் நடத்த பணம் கிடையாது, சம்பளம் கொடுக்க பணம் கிடையாது. அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க பதவி மூப்பு அடிப்படையில் வெளில போறாங்க. வெளில போனாங்க, மாற்று திருப்பி வேற ஆளை புதுசு போடணும்ல, அரசாங்க உத்தியோகத்துக்கு போடணும்ல, போட முடியல. ஏன்னா சம்பளம் கொடுக்க காசு இல்ல. போலீஸ்காரங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கே 1ஆம் தேதி சம்பளம் போகுதான்னு பார்த்தா இல்ல, எனக்கு வர்ற தகவல் இல்ல. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல மாத்தி 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 10ஆம் தேதி, ஒருத்தங்களுக்கு 15ஆம் தேதி அப்படிதான் போகுது. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளில சொல்ல முடியாது, அவங்க உத்தியோகம் படி இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஒரு டீச்சருக்கு போலன்னா சொல்லிடுவாங்க வெளில. அதனால அவங்களுக்கெல்லாம் 1ஆம் தேதி கொடுத்துடுறது, பொம்பளை மாட்டிக்க கூடாதுன்னு. இவங்களுக்கு மட்டும் சொல்லி ரகசியம் காப்பாத்துறது. இது மாதிரிதான் இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தை நம்ம நீடிக்க விடலாமா? அதனாலதான் நான் தமிழ்நாட்டில் எங்கெங்க தென்னந்தோப்பு சின்னம் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்லி ஒரு மாற்றம் வேணும், நம்ம புடி இல்லாம எதுவும் பண்ணக்கூடாது, இத சரி பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நான் சொல்றது எனக்காக இல்ல, மக்களுக்காக தான் நான் சொல்றேன் அப்படிங்கறத உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு, நம்ம ராஜகுமார் அவர்களுக்கு பல்லாவரத்துறை தொகுதியில நிக்கிறாரு, அந்த ராஜகுமாருக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவரை மகத்தான வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட எல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்ட. செய்வீங்கல்ல? செய்யுங்க. நாளை நமது, வெற்றி நமது. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.